தமிழிசை அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த மேடையில் ஏறி வரும்பொழுது மேடையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்கிட்டே வராங்க. அந்த பண்பாடை நம்ம நினச்சி பார்க்கணும். திடீர்னு ஞாபகம் வந்த மாதிரி, அம்னீஷியாலேருந்து திடீர்னு வெளியில் வந்த மாதிரி, இங்கே வா வா நம்ம பசங்களெல்லாம் கூப்பிடுவோம் இல்லையா, ஏய் இங்கே வா, அந்த மாதிரி ஒரு டோனில் இருக்குது அதை பார்க்கும் பொழுது. அப்போ இவங்கெல்லாம் பெண்களுக்கு என்ன மதிப்பும் மரியாதையும் கொடுக்க போகிறாங்க? பாஜக அப்படின்னு சொன்னாலே பாரதிய ஜனதா கட்சி அப்படின்றது மாதிரி பாலியல் ஜல்சா கட்சி அப்படின்லாம் வந்துடுச்சு. அப்படின்னா பெண்களை இவங்க வெறும் பாலியல் பொருளாக தான் நினச்சி பார்க்குறாங்க அப்படின்றது புரிஞ்சிடுச்சு. இப்போ இந்த சூழலில் ஒரு மதிப்பு மிக்க ஒருத்தரை அவங்க எத்தனையோ தேர்தல்களில் சந்திச்சிருக்காங்க, தேர்தலில் தோல்வியும் அடைஞ்சிருக்காங்க. அப்படி தோல்வி அடைஞ்சப்பவும் கூட சொல்லியிருக்கிறாங்க, நான் பணம் இல்லாதவ, மக்களுக்கு பணத்தை கொடுத்துருந்தா இந்நேரம் எனக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. இந்த மாதிரியான இதெல்லாம் கூட பேசியிருக்காங்க. நீங்கள் உண்மையிலேயே அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னா ஒன்று எழுந்து நின்று பேசியிருக்கலாம், இல்லை அவங்கள கூப்பிட்டு இன்னொரு இடத்துல 2 பேரும் உட்கார வச்சு பேசியிருக்கலாம்.